ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் 2025. 2025 நம்ம எல்லோரும் சந்தோஷமாக வரவேற்போம். ஸோ இன்றைக்கி நாங்கள் காலையில் எழுந்தாச்சு. இது 2025 இல்லை, நான் அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. ஸோ 2024 தான். ஸோ இந்த வீடியோவை நான் ஏற்கனவே எடுத்ததுனால இப்போ அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வருஷமே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வருஷம் அடுத்த வருஷம் ஏன் போடுவானே இந்த வருஷமே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் போட்டலான்ட்ருக்கேன். ஸோ காலையில் எழுந்தாச்சு. ஸோ வாசப்படிக்கு கோலம் போட்டுட்டு ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸோ வீட்டெலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்ருக்கோம். ஸோ வீட்டெலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சமாக வேலையை முடிச்சது தான் வந்து நியூ இயருக்கு பொங்கலுக்குலாம் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ இப்போ நான் அம்மா வீட்டில் தான் இன்னமும் இருக்கேன். நான் இன்னும் எங்கள் வீட்டுக்கு போகல. எங்கள் வீட்டில் இன்னும் தண்ணி ப்ராப்ளம் வரல, தண்ணி ப்ராப்ளம் சரியாகலை அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. ஸோ இன்னமும் அந்த சாக்கடை தண்ணி அப்படியே தான் இருக்குது அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை கொஞ்சம் சரியானோடனே போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நான். ஸோ கோலமும் போட்டாச்சு, அது கலரும் பண்ணியாச்சு. எப்படி இருக்கீங்க கோலம்னு சொல்லுங்கள், நல்லா இருக்கா சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே உள்ளே போனோன்னா கிச்சனில் போய்ட்டு எங்கள் அப்பாவுக்கு கஞ்சி காசி வச்சுருந்தாங்க. அவங்க காலையில் கிளம்புறதுனால அவங்க கஞ்சி காசிட்டாங்க. ஸோ எனக்கு காஃபி. பெரிய பையன் இன்னும் எழுந்துக்கல, இருந்தாலும் எழுந்துக்கிற ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எதாவது படிக்கணும். பாப்பா வந்து எப்போவுமே 5 மணிக்கு எழுந்துப்பாங்க, 2வது பையன். ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பிஸ்கெட் கொடுக்கலாம், எனக்கு டிஃபன் செய்யணும், இட்லி எதனா ஊட்டணும். ஆனால் அது செய்கிற வரைக்கும் அவங்க பசி தாங்க மாட்டாங்க, ஆல்ரெடி லேட்டு. ஸோ ஏதாவது ஒரு பிஸ்கெட் ஏதாவது ஊட்டிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இட்லி ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ எனக்கு காஃபி வச்சாச்சு. பாப்பா பெரியவன் இப்போ தான் எழுந்திருக்கான் பையன். ஸோ அவனுக்கு பால் ரெடி பண்ணோம். ஸோ எனக்கு ரெடி பண்ணிட்டு, அவனுக்கு ரெடி பண்ணிட்டு, குட்டி பையனுக்கு ரெடி பண்ணிட்டு 3 பேருக்கு ஒன்றா எடுத்துகிட்டு உள்ளே போகலான்ட்ருக்கேன். ஏன்னா ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் அழுவாங்க, அதனால். ஸோ ரெடி பண்ணியாச்சு, குட்டி பாப்பாவுக்கு ரெடி பண்ணியாச்சு. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு போய் பாப்பாவுக்கு கொடுத்துட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும். ஸோ அவங்க தூங்கினா மட்டும்தான் வீட்டில் வேலையே ஆகும். ஸோ அவங்கள தூங்க வச்சு தான் நாங்கள் அடுத்த ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல. ஸோ நாங்கள் அந்த கஞ்சியை குடிக்கலான்ட்டு இருக்கோம். ஸோ பெரியவன் பாப்பா கஞ்சி குடிப்பானான்னு தெரியல. எங்கள் வீட்டில் எல்லாமே கஞ்சிலாம் கொடுத்து தான் பழகி வச்சுக்க, எல்லாமே குடிப்பாங்க அவங்க, கேழ்வரகு கஞ்சி எல்லாமே. ஸோ எங்கள் டைலரிங் மிஷின் இருக்க லட்சணத்தை பார்த்தீங்களா? எங்கள் அம்மா பத்திரமா துணி போட்டு அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க. இவன் வந்து நாஸ்தி பண்ணிவிட்டு அது மேலே எல்லாத்தையும் போட்டு பவுட்ரு அடித்து, இன்னும் நமக்கு பவுடர் அடிக்கிற மாதிரி அந்த மிஷினுக்கு பவுடர் அடித்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்கான். அதுக்குள்ளே அந்த மாதிரி பவுட்ரு டெஸ்ட்டெல்லாம் போனால் மிஷின் ரன் ஆகாது, ஸ்டக் ஆகிடும். ஸோ அதை நான் தான் சரி பண்ணி கொடுக்கணும். பாவம் அவங்க பத்திரமா வச்சுருந்தாங்க. ஸோ இட்லிக்கு மாவு போட்டிருக்காங்க. ஸோ அம்மா கிச்சனில் அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. நான் குட்டி பாப்பா தூங்க வச்சுட்டு பெரியவன் சத்தம் போடாத அப்படி இப்படின்னு அவனை சமாதானம் பண்ணி வச்சுட்டு ஒரே தலைவலிங்க. குட்டி பாப்பா தூங்க வைக்கிறது பெரிய விஷயம் தான், அவனை எழுந்துக்காமல் பார்த்துக்கிறது அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா பெரியவன் சும்மாவே இருக்க மாட்டா, கத்திகிட்டே இருக்கான். ஸோ நாங்கள் இது புதுசாக வாங்கியிருக்கேன். அம்மா வீட்டில் வாங்கியிருக்க கேன் எப்படி இருக்க சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் க்ரீன் கலரில் இருக்குது, அம்மா வீட்டில் குடத்துல தான் வச்சுருந்தாங்க. ஸோ நான் வந்து குனிஞ்சு நிமிர முடியாது, நான் கேன் வாங்கி வச்சுட்டேன். ஏன்னா நான் பேசிக்க ரொம்ப சோம்பேறியில் ரொம்பவே சோம்பேறி நான். ஸோ அதனால் நான் அதை வாங்கி வச்சுட்டேன். எனக்கு ஸோ குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செஞ்சால் தான் ஒல்லியாக இருப்பாங்க. அதனால தான் நான் குண்டாக இருக்கேன், ரொம்பவே நான் குண்டாக இருக்கேன். ஸோ கொஞ்சம் பார்க்கணும் நானும் வேலை செய்கிறதுக்கு. ஸோ வேலை செய்வேங்க, ஆனால் முடியல, என்ன பண்ணுறது. ஸோ இப்போ மிஷினை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா குட்டி பாப்பா தூங்கியாச்சு. ஸோ அவங்க தூங்கி எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி சைலண்ட்டாக எந்த சத்தமும் வராமல் இதில் இருக்க பொருள்லாம் அங்கே ஒரு பேக் இருக்குது, அதில் எடுத்து வச்சுட்டு ஸோ அந்த நாடா கட்டி வச்சுருக்கேன். அந்த நாடாவை அதில் போட்டுட்டு மிஷினை தூக்கி ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணலான்ட்ருக்கேன். உள்ளே இருக்க டஸ்ட்டு தூசிலாம் அப்படியே எடுக்கலான்ட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துலான்ட்ருக்கேன். அது வரையும் என் பெரிய பையன் கிட்ட வராமல் தான் எனக்கு நிம்மதி தான். ஸோ ஒருத்தரை சமாதானம் பண்ணி தூங்க வச்சாச்சு, இன்னொருத்தரை தான் சமாளிக்கவே முடியாது. அவன் தூங்கவும் மாட்டான், வெளியே போய் விளையாடவும் மாட்டான். ஸோ வாங்க க்ளீன் பண்ணலாம். ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ க்ளீன் பண்ண முடியுமோ அவ்வளோ க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணி கொடுக்கணும். ஸோ மிஷின் வீட்டில் இருந்தால் எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஸோ தையல் மிஷின் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ நமக்கு தேவையானது நம்மளே வீட்டில் எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ 2024லேருந்து 2025க்கு நம்ம போக போகிறோம். ஸோ எல்லோரும் அவங்களுடைய கஷ்டங்கள், வருத்தங்கள், கவலைகள் எல்லாமே மறந்துட்டு 2025லேருந்து எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லி அந்த இறைவனை வேண்டிக்கலாம். 2025 எல்லாருக்கும் நல்லதே நடக்கும், எல்லோரும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம். ஸோ பாபின் உள்ளே மாட்டிக்கிச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், பாதி கூட க்ளீன் பண்ணி முடிக்கல, அதுக்குள்ளே அவன் வந்துட்டான்.
ஸோ இவங்க கையில் ஊசி மாட்டிக்காமல் இருக்கணுன்றதுக்காக அவனை பிடிச்சிக்கிட்டு நான் பத்திரமா செய்யறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு. இதில் இருந்துங்க நான் அந்த தலையை கட்டி நான் க்ளீன் பண்ணுறது. ஸோ அதில் இருக்கிற மேலே டாப் கழட்டினா தான் உள்ளே இருக்க டஸ்ட்லாம் எடுக்க முடியும். ஆனால் இவனை வச்சுட்டு பண்ணேன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வம்பு பண்ணுவான். அதனால் அவன் மேலே பட்டுமோ எனக்கு பயமாக இருக்குது. ஸோ எதாவது நிறுத்திக்கலான்னு இருக்கேன். எங்கள் ஒரு வேலை இப்படி தான் உருப்படியாக செய்ய விட மாட்டாங்க. நம்மளா என்றைக்காவது சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு சுறுசுறுப்பாக வேலை செய்வோம். அன்றைக்கும் அவன் வந்து எப்படி டார்ச்சர் பண்ணிவிடுவான். இந்த மாதிரி பண்ண நான் எங்கேயாவது வீடு க்ளீன் பண்ணுறது. என்னால் முடிஞ்சது இப்போது அவனை வச்சுட்டு இதை தான் நான் பண்ணேன். ஸோ மேலாம் க்ளீன் பண்ணணும். அந்த மேலெலாம் பவுட்ரு இருக்குது பார்த்திங்களா, அந்த ஹோல்ஸ்லாம் ப்ரெஷ்ஷெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணலாம், சுத்தமாக பெல்ட்டெல்லாம் மாட்டலாம் சொல்லி பக்காவாக ரெடி பண்ணலாம் பார்த்தேன். ஆனால் அதோட நிற்கிற பாருங்க இந்த குட்டி பையன், இவனை வச்சுட்டு கண்டிப்பாக நான் செய்யவே முடியாது. ஏன்னா இவன் ஏதாவது சேட்டை பண்ணிப்பான். ஸோ இவனுக்கு அடிபட்டுச்சுன்னா அது கஷ்டமாயிடும். ஸோ அதனால நான் அந்த ஒர்க்கை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இன்னொரு நாள் தான் அது பேலன்ஸ் இருக்க ஒர்க்கை நான் பார்க்கணும். பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் மெதுவாக அந்த ஹோல்ஸ் வழியெல்லாம் ப்ரெஷ் போட்டு க்ளீன் பண்ணால் கொஞ்சம் எண்ணெய்லாம் விட்டோம்னா நமக்கு மிஷின் வந்து கொஞ்சம் நல்லாவே ரன் ஆகும். ஸோ எல்லாத்தையுமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. அதுக்கு மேலே என் பவுட்ரு கொட்டி அமுக்கெலாம் பண்ணி வச்சுட்டான். ஸோ இவ்வளோ தான் நான் க்ளீன் பண்ணது. ஸோ பெரிய பையனுக்கு இந்த கஞ்சி கொடுக்கலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் வேலைக்கு அவ்வளோ அவன் கஞ்சி பிடிக்கல. 2 வாய் ஊட்டி பார்த்தேன், வாங்கலை, பிடிக்கல அப்படி சொல்லிட்டான். ஸோ அவர் வந்து ஹோம்ஒர்க் பண்ண சொல்லியிருக்கேன் நான். ஸோ லீவில் எப்படியும் வெட்டியாக சும்மா டிவி பார்த்துட்டு விளையாடிட்டு தான் இருக்கான். அதனால் ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹோம்ஒர்க் பண்ண விட்டுட்டேன். எங்களுக்கு நாங்கள் சப்பாத்தி பண்ணுறோங்க. ஸோ சப்பாத்தி மேக் பண்ணிவிட்டு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. தக்காளி தொக்கு போட்டு உருளைக்கிழங்கு போட்டு சப்பாத்தி செய்யலான்னு இருக்கோம். ஸோ தக்காளி தொக்கு உருளைக்கிழங்கு காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பொடிப்பொடியாக உருளைக்கிழங்கு நறுக்கிட்டு வெங்காயம் தக்காளியும் பொடிப்பொடியாக எடுத்துக்கிட்டு ஸோ அதை நம்ம நல்லா வதக்கி அது கூட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு செஞ்சோன்னா செம்மையாக இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இதில் ரெசிபினால் நான் சொல்லலை, நிறைய பேருக்கு தெரியும், இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்படி சொல்லி நான் சொல்லலை. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அவ்வளோதாங்க. இதோட நம்ம வேலையை பார்க்க வேண்டியது, ரொட்டீன் வேலையை பார்க்க வேண்டியதான். ஸோ லஞ்சுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அம்மா தான் பண்ணுவாங்க, நான் பண்ண மாட்டேன். ஸோ இதோட நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு 2 சப்பாத்தி ஆளு சுட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டு முடித்தோன்னே துணி துவைக்கிறதோ வேறு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதோ அந்த வேலைக்கு நான் போயிடுவேன். அப்படி இல்லையா குட்டி பாப்பா இருந்தாங்கன்னா குட்டி பாப்பா பார்க்க போயிடுவேன். எல்லோரும் பெரியவன் விளையாடிட்டு இருப்பான். ஸோ அவங்ககிட்ட போயிடுவோம். ஸோ இப்படி தான் ரொட்டீனாக ஏதாவது ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணாமல் இன்கம்ப்ளீட்டாக முடிக்கிறது ஒரு பெரிய வேலையாக இருக்குது. அதை எப்படி நான் கம்ப்ளீட் பண்ணுறது? ஸோ நீங்கள் எப்படி 2 குட்டீஸ் உங்கள் வீட்டில் 2 குட்டீஸ் இருக்காங்க, யார் யார் வீட்டில் எப்படி சமாளிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். என்னால் சமாளிக்கவே முடியலங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது? ஆனால் ஸோ முடிஞ்ச வரையும் நான் அம்மா வீட்டிலேருந்து சீக்கிரம் கிளம்பலான்னு பார்த்தேன். ஸோ நானும் வீட்டில் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணோம், வீட்டில் சாமி கும்பிடணும். கார்த்திகை தீபத்துக்கு தண்ணி இல்லாததுனால சரியாக சாமி கும்பிட முடியல. அழுக்கு தண்ணி வச்சுட்டு ஏதோ 1 2 பூஜை சாமானே தேய்க்கல. ஆக்சுவலி ஒரு விளக்கு மட்டும் தேய்ச்சி அந்த ஒரு காமாட்சி விளக்கை மட்டும் தேய்ச்சி பிள்ளையார் கூட அபிஷேகம் பண்ணாமல் ஒரு கார்த்திகை தீபத்தை நான் கொண்டாடினேன். ஸோ இந்த வாட்டியாவது கொஞ்சம் நல்லா பண்ணலாம், நியூ இயர் செலிப்ரேட் பண்ணலாம் பார்த்தா நான் கிளம்புற டைமில் என்ன சொல்லிட்டாங்க, இன்னும் தண்ணி சரியாகல அப்படி சொல்லிட்டாங்க. இது என்னடா ரொம்ப போச்சு சொல்லிட்டு நான் அப்படியே அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ பாப்பா அந்த 2 பிஸ்கெட்ஸ் பாப்பாவுக்கு ஒரு பிஸ்கெட் விட்டுனா அது தூங்கி எழுந்துட்டாங்க. ஸோ அவங்க இன்னும் சரியாக பசிக்கு அழுகிறதுக்கு முன்னாடி நான் கஞ்சி ரெடி பண்ணோம். ஸோ ஏற்கனவே அவங்க அப்பாவுக்கு வச்சுருந்த அந்த கஞ்சியிலேருந்து பால் எடுத்து வச்சுருந்தோம் நாங்கள். அந்த பாலை வந்து பாப்பா கஞ்சாக காய்ச்சி கொடுக்கலாம் சொல்லி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து மணக்க சத்தி கம்பு போட்டிருக்காங்க. இதை நான் பால் மட்டும் தனியாக எடுத்து குட்டி பாப்பாவுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை நான் உங்களுக்கு கூட்டணும். ஸோ இந்த கஞ்சி காய்ச்சினோடனே பாப்பா கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது, லன்ச்சு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானுங்க. உளறல என்ன பண்ணுறதுங்க, பாப்பா வெளியே விளையாட போயிருக்கான். அந்த பாப்பா வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ போகணும். நான் 2-3 நாளாக அந்த வீடியோ போடலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என்னால் முடியல. நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், டெலிட் பண்ணுறேன். ஏன்னா பாதியில் ஸ்டாப் பண்ணிவிடுவேன். ஒரு 10 மினிட்ஸ் ஒதுக்கிதுக்கு போடலாம் அப்படின்னு நினைக்கும் போது முடிக்க மாட்டேங்குது. ஸோ சேட்டை அதிகமாக பண்ணிட்டு பாருங்கள், இந்த பையன் சொப்பு விளையாட்டுருக்கான். இந்த சொப்பு வாங்கி கொடுத்து எனக்கு பெரிய தப்பு போச்சு. வாங்கும்போது சமத்த பையனாக கேட்டு வாங்கிக்கிறான், அவனை எடுத்து வைக்கும்போது மட்டும் அப்படியே பருப்பு போட்டு போயிடறான். ஸோ மேக்ஸிமம் கஞ்சி வந்துச்சு, நல்லா சுண்டணும் கஞ்சி, இல்லைன்னா பாப்பாவுக்கு ஆகாது. ஸோ அதனால் சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ வந்து கலரி விட்டுட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்களா, நல்லா காலையில் வெயில் காய்ச்சதுங்க, அதுக்குள்ளே நல்லா மழை. நான் போட்ட கோலம்லாம் வேஸ்ட்டாக போச்சு. நானே என்றைக்காவது ஒரு வந்து அந்த கோலத்தையே போடுறேன். ஆனால் அதுவும் அந்த மழை வந்து அழிச்சு விட்டுருது. நான் வந்து ஒரு வாரம் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கோலம் தான் போட்டேன். அந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். அதில் கோலம் சரியில்லை சொல்லிட்டு மறுபடியும் கோலம் வாங்கி வந்து வேறு ஒரு கோலம் போட்டேன். ஸோ அதையே அந்த மழை வந்து அழிச்சு விட்டுச்சு. என்ன பண்ணுறது?
பாப்பா கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் பாப்பா கஞ்சி ஊட்ட போகணும். ஸோ பாப்பா கஞ்சி ஊட்டிட்டு சப்பாத்தி செஞ்சுட்டு ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ இதோட முடித்துக்கொள்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கு பெட்டராக நெக்ஸ்ட் டைம் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்கு என்னுடைய ஷட்டர்ஸ் தான் காரணம். நான் வந்து இந்த குட்டி பாப்பா, இந்த குட்டி பையன் இருக்க பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி பையனுக்கு நம்ம சமாளிக்கணும். அந்த பெரிய பையன் அதிகமாக இருக்கான். ஸோ இவங்க 2 பேரும் மெயின்டைன் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி கட்டில் மேலே குப்பை மாதிரி பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு. ஸோ இது உங்களுக்குலாம் கொடுத்துட்டு நான் இப்போ செஞ்சு சாப்பிட்றதுக்குள்ளே விடிஞ்சிடும். ஸோ எங்கள் வீட்டில் சப்பாத்தி கல்லில் எங்கள் வீட்டில் அதுதான் இருக்குது. அதை அப்படி காமிச்சேன். ஸோ தப்பா எடுத்துக்காதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். ஸோ 2025 பார்ப்போம். பாய்.